ஹே கைஸ், ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்க்கான சீரீஸில் இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு ஃபைண்ட் ஃபிபோனாக்கி சீரீஸ் ஆஃப் அ கிவன் நம்பர். ஸோ எங்களை 50 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குன்னா அதனுடைய ஃபிபோனாக்கி சீரீஸை நான் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 21, 21 + 13 34. ஸோ அப்போது 50 அப்படின்ற பர்டிகுலர் நம்பரோட ஃபிபோனாக்கி சீரீஸ் வந்து இதுதான் கைஸ். ஸோ இப்போ இந்த அவுட்புட்டை நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் நம்பர் ஈக்குவல் டு 50. இங்கே இன்ட் ஏ ஈக்குவல் டு 1, கமா பி ஈக்குவல் டு 1. இப்போது இந்த இடத்துல ஃபிபோனாக்கி சீரீஸ்க்கான ஒரு வேரியபிள் நாங்கள் கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த அடிஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஒரு வைல் லூப் கொடுக்குறோம். வைல் லூப் வித் கண்டிஷன் கேட்குது. ஸோ இந்த கண்டிஷன் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபிபோனாக்கி அப்படின்ற வேரியபிள் இஸ் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு நம்பராக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஃபிபோனாக்கி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற இந்த அடிஷனை நான் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த அடிஷன் முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன் பிட்வீன் ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக நான் ஸ்பேஸோட வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு பி, கமா பி ஈக்குவல் டு ஃபிபோனாக்கி. ஸோ கைஸ், நான் இங்கே இன்னொரு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஏன் எதுக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏ, ஸோ ஒரு ஸ்பேஸ்க்காக திரும்ப அதே மாதிரி இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பி. ஸோ இது எல்லாமே எனக்கு ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணுன்றதுக்காக அந்த லாஸ்ட்டில் எல்என் அப்படின்ற அந்த லெட்டரை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, டன். ஸோ இப்போ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், நம்பர் ஈக்குவல் டு 50 அப்படின்ற வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வேரியபிளை வந்து நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்த லைனில் பாருங்கள், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஏ ப்ளஸ் ஸ்பேஸ், அதே மாதிரி பி ப்ளஸ் ஸ்பேஸ். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த அவுட்புட்டை நான் அப்படியே இங்கே டைப் பண்ணிகிட்டே வரேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஏவோட வேல்யூ வேணால் 1 பிரிண்ட் ஆகும், வித் ஸ்பேஸ் எனக்கு பியோட வேல்யூ வேணால் 1 பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த லைனில் ஃபிபோனாக்கி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த லைனில் இருக்கிற இந்த வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த வைல் லூப்பில் நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், ஃபிபோனாக்கி இஸ் லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், ஸோ அப்போ ஃபிபோனாக்கி கரண்ட்டாக அதோட வேல்யூ வேணால் 0. ஸோ நம்மளுக்கு நம்பரோட வேல்யூ வேணால் 50. ஸோ 50 வந்து 0வோட கிரேட்டர் நம்பர். அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். எதர் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆர்எல்ஸ் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ அப்போ இந்த சினாரியோவில் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ என்ன நடக்கும், கண்ட்ரோல் இந்த லூப்புக்குள்ளே வரும். இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஏ ப்ளஸ் பின்றதை நம்ம ஆட் பண்ணி ஈக்குவல் டு ஃபிபோனாக்கி அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது ஏ ப்ளஸ் பி அப்படின்ற 2 வேரியபிளை எனக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1 + 1 = 2. ஸோ அப்போ அந்த 2ன்ற வேல்யூ இங்கே எனக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்த லைன் பாருங்கள், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இந்த ஃபிபோனாக்கியை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ கரண்ட்டாக அது என்ன வேல்யூ எடுத்து வச்சிருக்கு அப்படின்னா நம்பர் 2. ஸோ அப்போ எனக்கு 2ன்றது இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ தென் அடுத்த லைன் ஆஃப் பாருங்கள், அடுத்த லைன் கோட் பாருங்கள். ஸோ ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருங்க, விச் மீன்ஸ் பியோட வேல்யூவை நான் இப்போ ஏக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இங்கே ஸ்வாப்பிங் நடக்கும். பியோட வேல்யூ வந்து நான் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ பியோட வேல்யூ எனக்கு என்ன 1. ஸோ அப்போ நான் 1ன்ற வேல்யூ இப்போ ஏக்கு வந்துடும். அப்போ இங்கே ஏ வேல்யூ பிகம்ஸ் 1. அதே மாதிரி ஃபிபோனாக்கி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன். ஃபிபோனாக்கியோட வேல்யூ என்ன 2. அப்போ திஸ் பி வேல்யூ ஃபிபோனாக்கி வேல்யூ பிகம்ஸ்
I mean Fibonacci value will be assigned to B, so B value becomes 2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு அடிஷன் நடந்து ஃபிபனாக்கி வேல்யூ சேஞ்ச் ஆனதுனால ஸோ நம்ம இம்ப்ளிமெண்டேஷனில் அது என்ன ஆகும் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கேயும் ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ என்னவாக மாறிடும், 2ஆக மாறிடும். ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன் பாருங்கள், ஃபிபனாக்கியோட கரண்ட் வேல்யூ இஸ் 2 நாட் 0. ஸோ 2ன்றது 50 விட சின்ன வேல்யூ தான். ஸோ அப்போ அகெயின் கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ அகெயின் அடுத்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ இப்போ கரண்ட்டாக ஏவோட வேல்யூ என்ன பாருங்கள் 1, பியோட வேல்யூ என்ன பாருங்க 2. ஸோ அப்போ a plus b 1 plus 2 equal to இந்த ஃபிபனாக்கி அப்படின்ற அந்த வேரியபிளோட வேல்யூ இங்கே என்னவா மாறிடும் அப்படின்னா 3ஆக மாறிடும். ஸோ அகைன் அதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ நம்ம அவுட்புட் இங்கே அவுட்புட்டாக வந்து இங்கே டைப் பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதனால் இங்கே 3 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ மீன் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள் அடுத்த லைன் பியோட வேல்யூ இப்போ ஏக்கு அசைன் ஆகிடும். பியோட வேல்யூ பாருங்கள் 2. அப்போ இப்போ ஏக்கு அசைன் ஆகுது. அப்போ ஏ வேல்யூ வந்து நம்மளுக்கு 2. அதுக்கப்புறம் இந்த ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட கரண்ட் வேல்யூ என்ன பாருங்க 3. ஸோ அப்போ இந்த வேல்யூ எனக்கு பிக்கு அசைன் ஆகும். அப்போ பி வேல்யூ பிகம்ஸ் 3. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்கே நமக்கு நடக்கிற அடிஷனோட வேல்யூ இதுக்கு அசைன் ஆகுது. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். கரண்டாக ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்து இப்போ 3. ஸோ அகெயின் அடுத்த ஐட்ரேஷனுக்கு வருது. இப்போ கரண்டாக ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்து 3. ஸோ 3 இஸ் அகெயின் லெஸர் தென் 50, கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப இந்த அடிஷன் நடக்கும். ஸோ ஏவோட வேல்யூ பாருங்கள் 2, பியோட வேல்யூ வந்து 3, a plus b which means வேல்யூ வந்து 5. ஸோ அடுத்து இதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு 5ன்றது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பியோட வேல்யூ இப்போ ஏக்கு போகும். பியோட வேல்யூ வந்து கரண்டாக 3. ஸோ அப்போ ஏக்கு போகும்போது ஏவோட வேல்யூ இங்கே 3ஆக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட கரண்ட் வேல்யூ 5. ஸோ அது எனக்கு பிக்கு அசைன் ஆகுது. ஸோ பி வேல்யூ பிகம்ஸ் 5. ஓகே, ஸோ ஃபிபனாக்கி வேல்யூ இங்கே 5ஆக மாறிடும். ஸோ அகெயின் பாருங்கள், இப்போ கரண்டாக ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட கரண்ட் வேல்யூ வந்து 5. 5 இஸ் அகெயின் லெஸர் தென் 50. ஸோ திரும்ப என்ன அடிஷன் நடக்கும் எனக்கு. ஸோ ஏ வேல்யூ என்னது 3, பி வேல்யூ வந்து 5, 3 + 5 8. ஸோ அகெயின் ஃபிபனாக்கி நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ எனக்கு 8ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப பாருங்கள் பி ஈக்குவல் டு ஏ, பியோட வேல்யூ என்ன 5. ஸோ அப்போ அது ஏக்கு அசைன் ஆகுது. அப்போ ஏ வேல்யூவும் வந்து நம்மளுக்கு 5ஆக மாறிடும். ஸோ அடுத்தது ஃபிபனாக்கி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபிபனாக்கி அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ வந்து 8. ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே 8ஆக மாறிடும். ஸோ அகைன் அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ இங்கே என்ன வருதோ அதுதான் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொன்னேன். அப்போ இங்கேயும் நம்ம 8ன்னு மாற்றிக்கணும். ஸோ அகைன் பாருங்கள், அகைன் ஃபிபனாக்கியோட வேல்யூ வந்து 8, நம்பரோட வேல்யூ வந்து 50. ஸோ ஸ்டில் 8 இஸ் லெஸர் தென் 50. திரும்ப இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் நடக்கும். a plus b, கரண்ட் ஏவோட வேல்யூ வந்து 5, பியோட வேல்யூ வந்து 8, 8 + 5 = 13. அப்போ ஃபிபனாக்கியோட வேல்யூ 13. ஸோ நான் இங்கேயும் 13ன்னு மாற்றிக்கிறேன் இப்பயே. அடுத்தது b = a, பியோட வேல்யூ இப்போ ஏக்கு அசைன் ஆகுது. ஸோ பியோட வேல்யூ என்னவா இருந்தது, ஃபர்ஸ்ட்டு 8ஆக இருந்தது. இப்போ அது ஏக்கு அசைன் ஆகுது அப்படின்னா ஏ வேல்யூ நம்மளுக்கு 8. ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட கரண்ட் வேல்யூ என்ன 13. அப்போது நம்மளுக்கு பியோட வேல்யூ இங்கே என்னவா மாறிடும், 13ஆக மாறிடும். ஸோ இப்போது அடுத்த ஐட்ரேஷன் போகும். இப்போ கரண்டாக ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்து 13. திரும்ப ஃபிபனாக்கி இஸ் லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்பர், ஸ்டில் 13 அப்படின்றது வந்து 50 விட ஒரு ஸ்மாலர் நம்பர். ஸோ அகெயின் மை கண்டிஷன் இஸ் ட்ரூ. திரும்ப a plus b ஈக்குவல் டு ஃபிபனாக்கின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ என்னது 8, பியோட வேல்யூ 13. 13 + 8 = 21. ஸோ அப்போ திரும்ப இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். எனக்கு 21 அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஐ திங்க் ஐ ஹவ் மிஸ்ட் 13 நான் டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ 21. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் பியோட வேல்யூனா 13ன்றது நம்மளுக்கு ஏக்கு அசைன் ஆகும். ஸோ அப்போ ஏ வேல்யூ பிகம்ஸ் 13. ஃபிபனாக்கியோட கரண்ட் வேல்யூ 21. அப்போ 21ன்றது இந்த பிக்கு அசைன் ஆகும். ஸோ இப்போ அகெயின் இந்த ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ அப்போ இங்கே ஃபிபனாக்கியோட வேல்யூ வந்து 21ஆக மாறி இருக்கும். ஐ மீன் இந்த ஐட்ரேஷன் பண்ணி 21ஆக மாறி இருக்கும். ஸோ நடுவில் ஒரே ஒரு வாட்டி நாங்கள் அப்டேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன். ஸோ 50 இஸ் ஸ்டில் லெஸர், ஐ மீன் 50 வந்து 21ஓட கிரேட்டர் நம்பர். ஸோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. திரும்ப a plus b அப்படின்ற அடிஷன் நடக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 13, பியோட வேல்யூ 21. ஸோ 21 + 13 34.
21 + 13 34. அப்போ ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ இப்போ என்னவா மாறிடும்? 34 மாறிடும். ஸோ அகைன் நம்மளுக்கு இது பிரிண்ட் பண்ண வரும். ஸோ எனக்கு 34 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் b = a, இந்த ஸ்வாப்பிங் நடக்கும். பியோட கரண்ட் வேல்யூ 21, அது வந்து ஏக்கு அசைன் ஆகிடும். ஸோ அப்போ ஏ வேல்யூ 21 வந்துடும். ஃபிபனாக்கின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்து இப்போ நம்மளுக்கு பிக்கு அசைன் ஆகிடும். ஸோ அது கரண்ட் வேல்யூ வந்து 34. அப்போ எனக்கு பியோட வேல்யூ வந்து 34. ஸோ இப்போ அடுத்த ஐட்ரேஷன் நடக்கும். ஃபிபனாக்கியோட வேல்யூ வந்து இப்போ 34 இருக்கும். ஸோ இப்போ திரும்ப கம்பேர் பண்ணோம். ஸோ 50 இஸ் கிரேட்டர் தென் 34, கண்டிஷன் இஸ் ட்ரூ. திரும்ப a + b அப்படின்னு அடிஷன் நடக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஏவோட வேல்யூ வந்து 21, பியோட வேல்யூ வந்து 34. அப்போ 21 + 34 நமக்கு 55 வரும். நான் என்ன சொன்னேன், என்னோட அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ 21 + 34 நமக்கு 55 வரும், விச் இஸ் எக்ஸீடிங் மை இனிஷியல் நம்பர். அப்போது இதை நம்ம எப்படி வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுக்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். இந்த வைல் லூப்புக்கு உள்ள ஒரு கண்டிஷன் கொடுத்து நம்மளால எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். அது என்ன அப்படின்னா இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். இஃப் ஃபிபனாக்கி அப்படின்னு இந்த பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ எப்போ எனக்கு நம்பர் விட கிரேட்டராக மாறுதோ அப்போ நான் என்ன சொல்லுவேன், இந்த லூப்பை பிரேக் பண்ண சொல்லுவேன். பிரேக் அப்படின்ற கீவேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கரண்ட் ஐட்ரேஷனில் பாருங்கள், ஃபிபனாக்கி அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்து 55 ஆகிடுச்சு. அப்போது இந்த கண்டிஷன் வரும். அடுத்தது இந்த கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ ஃபிபனாக்கி இஸ் கிரேட்டர் தென் நம்பர் அப்படின்னா ட்ரூ கண்டிஷன், ரைட்? ஸோ அப்போ இந்த லூப்புக்குள்ளே வந்து என்ன நடக்கும், இந்த கண்டிஷனுக்குள்ளே வந்து என்ன நடக்கும், நம்மளுக்கு பிரேக்ன்ற பர்டிகுலர் கீவேர்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த லூப் வந்து எனக்கு பிரேக் ஆகிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்மளால் வந்து இந்த அவுட்புட்டை கொண்டு வர முடிஞ்சது. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் இதை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து வந்துடுச்சு. ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.